எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை சுவிசேஷத்திற்காக நான் பயன்படுத்துவேன். ஊழியர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமானால் என் வாழ்க்கை முழுவதும் சுவிசேஷத்துக்காக நான் என்ன பண்ணுவேன், முழுவதுமாக அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு பெரிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு முடிவெடுக்க வேண்டும். என் வாழ்க்கையில் கொஞ்சம் இருக்கிற மீதம் இருக்கிற பகுதிகளை சுவிசேஷ ஊழியத்திற்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன். இன்று அர்ப்பணித்த அநேகர் தான் எந்த காரியத்துக்காக என்னை அர்ப்பணித்தேன் என்கிற காரியத்தை மறந்து போய் நின்று கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படும் பொழுது மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவரே என் வாழ்க்கை முழுவதும் நான் உமக்காக என்ன பண்ணுவேன், ஊழியம் செய்வேன், சபையில ஒரு முக்கியமான அங்கத்தினராக நிற்பேன், இந்த வேதத்தின்படி நான் உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லி எத்தனையோ நாட்களுக்கு முன்பாக, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக அர்ப்பணித்தவர்களை கூட பிசாசானவன் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை மறந்து போக வைத்து விட்டான். இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், உங்க பக்கத்துல தேவன் நின்று கொண்டிருக்கிறார், உங்கள் அருகிலே தேவன் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஊழியம் என்பது பொதுவாக சேவை செய்வதல்ல. ஊழியம் என்பது தேவனுக்காக தன் ஜீவனை கொடுப்பது. அல்லேலூயா. ஊழியம் என்ன? ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பது. மார்க் 10:45 தான் சொல்லுகிறது, ஊழியம் என்பது தேவனுக்காக தன் ஜீவனை கொடுப்பது. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாக்கலாம். இந்த வார்த்தைக்காக நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. ஆமென், 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 ஆமென். ஊழியம் என்பது என்ன? ஊழியம் என்பது தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக கொடுப்பது, தன் ஜீவனை கொடுப்பது. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, லூக்கா 9:59-62 சொல்லுகிறது, பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. கலப்பை மேல கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, இந்த இயேசுவுக்காக உங்க ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா?